ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குழந்தையே, உன்மீதே நீ கோபமாக இருக்கிறாய். உன்மீது மட்டும் கோபமாக இருக்கிறாய். சில சமயம் உன்னை பார்த்து கண்ணாடியில் நீயே திட்டியும் கொள்கிறாய். என்ன வாழ்க்கை இது? நம் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பியுள்ளதே. என் விதி மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று உன்னையே உன் முகத்தை பார்த்து நீயே நொந்தும் கொள்கிறாய். என் பிரியமே, என் பிரியமான கண்மணியே, உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை முதலில் உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எதுவுமே உனக்கு நடக்கும் எதுவுமே உன்னால் நிகழ்வது அல்ல. நீ எதையும் மாற்றவும் முடியாது. இது ஏற்கனவே அனைத்துமே தீர்மானிக்கப்பட்டவைதான். இறைவனின் திட்டம் இது. திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. நீ வீணாக உன்னை காயப்படுத்துவதாலோ, உன்னையே நீ திட்டிக் கொள்வதாலோ, உன்னையே நீ கீழ்த்தனமாக நடத்தி கொள்வதாலோ, உன்னையே நீ வெறுத்து கொள்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. உனக்கு நடக்க வேண்டியது, உனக்கு எழுதப்பட்டது, உன் வாழ்க்கைக்கு இதுதான் நடக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது நிச்சயமாக உனக்கு நடந்துதான் தீரும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. எல்லாம் இறைவனின் கணக்கு. இறைவனின் கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது என் குழந்தையே. சில சமயம் மிக மனவேதனையில் உட்கார்ந்திருக்கும் பொழுதோ, எதையாவது யோசித்து கொண்டிருக்கும் பொழுதோ, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சமிஞை உனக்கு கேட்கும். அந்த சமிஞை கேட்கும் அந்த நொடி உன் மனதில் என்ன சந்தோஷம் அடையும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். அதை என்னால் உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது என் கண்மணியே. நீ ஏதாவது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு சமிஞை உன் மனதில் கேட்டால் அப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாவாய் என்பது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படி உனக்கு சமிஞை கேட்கிறதா என்று சோதித்துப் பார் உன்னையே. அதே போல நீ வெளியில் எங்காவது சென்றால், செல்லும் இடத்தில் மனவேதனையோடு செல்லும் போது உன் கண்களுக்கு உன் சாயப்பாவின் உருவம் ஏதாவது ஒரு ரூபத்தில் படமாகவோ எழுத்தாகவோ ஒளியாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கண்களுக்கு தெரிகிறது என்றால் நீதான் மிக மிக அதிர்ஷ்டசாலி. அப்பொழுது உன் சாயப்பா சொல்லாமல் சொல்லுவேன், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. உணர்த்தாமல் உனக்கு உணர்த்துவேன், நான் உனக்காகவே இருக்கிறேன் என்று. என் பிள்ளையாகிய உன்னை சந்தோஷத்தில் நிரப்பவே உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. நீ மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது வாய்விட்டு என்னிடம் வந்து கதறும் பொழுதோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை என் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைதான் சமிஞையாகவோ ஏதாவது ஒரு ஒளியாகவோ அல்லது காட்சியாகவோ அல்லது தீபமாகவோ அல்லது பெருஞ்சுடராகவோ அல்லது பிம்பமாகவோ நான் உன் முன்னே வந்து உனக்கு ஆறுதல் கூறுவேன். உன் மனதை நிம்மதிப்படுத்துவேன். உனக்குள் ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுவேன். உனக்குள் ஒரு நம்மால் முடியும் என்ற நல்ல எண்ணத்தை உன் மனதிற்குள் வளர்ப்பேன். அனைத்தையும் சாதிக்கலாம் என்ற நேர்மறை சிந்தனையை உன் மனதிற்குள் வளர்த்து கொண்டே இருப்பேன். அப்படி தெரிகிறதா? அப்படி உணர்கிறாயா என்பதை நன்கு சிந்தித்துப்பார், நன்கு யோசித்துப்பார். அப்படி நீ உணர்கிறாய் என்றால், அப்படி உன் கண்களுக்கு உன் சாயப்பா தெரிகிறேன் என்றால் நீதான் அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலி, புண்ணியமும் செய்தவள் நீதான். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே. சாயப்பா அப்படியே அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரே, நான் என்ன செய்வேன் என்று என் மேலேயே அனைத்தையும் கொட்டிவிட்டு கண்ணீர் சிந்துகிறாய். நீ கண்ணீர் சிந்தினால் என் மனமும் வேதனைப்படும் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரியாமல் புரியாதது போல நடித்து கொண்டிருக்கிறாயா என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. இப்போது நடக்கும் அனைத்திற்கும் நீ பொறுப்பு இல்லை. நீ எந்த தவறும் செய்ததே இல்லை.
உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை பொறுத்தேதான் உள்ளது. எனவே நல்ல சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் நிரப்பிக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கை எப்பொழுதும் சொர்க்கமாகவே இருக்கும். அடிக்க அடிக்குத்தான் இரும்பு உறுதியாகும். அடி வாங்க வாங்கத்தான் உன் வாழ்க்கையும் வளமாகும். எனவே சோதனைகள் வருகிறதே, நான் துவண்டு விட்டேனே, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலிகளும் வேதனைகளும் அடிகளும் வந்து எனக்கு விழுகிறதே என்று கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. அடிக்க அடிக்க உன் வாழ்க்கையும் வளமாகும். சோதனைகளை அனுபவிக்க அனுபவிக்க வாழ்க்கையை மிக சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் என்ற வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். கஷ்டங்களை அனுபவிக்க அனுபவிக்க இன்பத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம் என்ற வழியும் உனக்கு புலப்படும். எனவே என் குழந்தையை ரசிக்க கற்றுக்கொள். போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களமல்ல. ஜெயிப்பதா இழப்பதா என்று சிந்திக்க அது ஒரு பூங்காவனம், பூவனம். ரசித்து வாழ கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையும் உனக்கு மிக அழகாகவே இருக்கும், ஸ்வர்க்கமாகவே இருக்கும். அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கையில் முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தி விடாதே. நீ வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளி நின்னாலும் ஒதுங்கி போய் நின்னாலும் கூட கற்றுக் கொடுப்பதை நிறுத்தவே போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை. வாழ்வது எப்படி என்ற பாடத்தை கற்றுக் கொடுப்பதை நிறுத்தப் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை. வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல இரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கவே செய்யும் குழந்தை. எனவே வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல மாறிவிடு. வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு அதனை கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம்தான் இருக்கும். போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை போர்க்களமா? அது பூங்காவனம், பூகள் நிறைந்த வனம். ரசித்து வாழ். உன் வாழ்க்கை ரசிப்பு மிக்கதாக மாறிவிடும். இன்பமயமாக இருக்கும் உன் வாழ்க்கை சந்தோஷம் மட்டுமே நிரந்து இருக்கும் உன் வாழ்க்கையில். குழந்தையே, நீ விரும்புவது ஒருவேளை உனக்கு கிடைக்காமலும் போகலாம், கிடைத்தும் தீரலாம். ஆனால் உனக்கு தகுதியானது கண்டிப்பாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேர்ந்தே தீரும். நான் அந்த வேலையை பொறுப்பேற்றிருக்கிறேன். அந்த வேலையை திறம்பட முடிக்காமல் நான் ஓய மாட்டேன். குழந்தையே, உன் அப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? தைரியமாக இரு. நீ அதிர்ஷ்டசாலிதான், பாக்கியசாலிதான், புண்ணியம் செய்தவள்தான். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை.
உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்களெல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆனால் என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை. ஆனால் அது என்னிடம் இருக்கிறது. அதை நான் வைத்துக் கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக உனக்காக கூறப்படும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் மன நிம்மதிக்கான ரகசியமே இதுதான். என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும்? நீ உன் கடமையை திறம்பட செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைத்து வீணாக உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. இதுநாள் வரை உன் மனதில் இருந்த வேதனை,
துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவு பெறப் போகிறது. உன்னை காப்பாற்றுவதற்கே உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா உன்னிடம் இருந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உனக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நீ அதிகமாக செய்த புண்ணியத்தின் பலனாகவே உன் அப்பாவை நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். உன் அப்பா உன்னோடு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொண்டவர்கள் கூட சில சமயம் அதை மறந்துவிட்டு இது போன்ற உன்னை வீழ்க்க அடிக்கும், உன்னை நோகடிக்கும் செயல்களை செய்ய எத்தனிக்கிறார்கள். நினைத்து பார்க்கிறார்கள், செய்தும் பார்க்கிறார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. உன்னை காப்பாற்றதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே. எனது அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியுமா, அல்லது உனக்கு தீங்குதான் நினைக்க முடியுமா? சொல் என் பிள்ளையே. உன்னை அப்படி பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கூட, நோகடித்தாலும் கூட அயர்ந்து சென்று விடாதே. அதே போல எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. ஏனென்றால் நீ சந்திக்கும் தோல்விகள், நீ அனுபவிக்கும் வேதனைகள், நீ பார்த்த அவமானங்கள் அதைவிட 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு உனக்கான நன்மை உன்னிடம் வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது. உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன் என்பதை நிதர்சனமாக நம்பு. உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள், மனதில் ரணமாக புகுந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள். அதனால் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது குழந்தையே. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் கர்மாவை அனுபவித்துதானாக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொள். உனக்கான வெகுமதிகளை நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன். உனக்கானதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை காப்பாற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இழந்தது, நீ இது நாள் வரை இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாமே சென்றதாகவே இருக்கட்டும், இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததை விட 1000 மடங்கு உனக்கு நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், உன்னுடைய குடும்ப உறவுகள், உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாமே மீண்டும் உன்னை வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? இனி வரும் காலம் நீ தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உன்னை கைப்பிடித்து நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டு விடுவேனா என்ன? நான் உன்னுடைய முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் அரவணைப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் உத்திரவாதம் தருகிறேன். மிகப்பெரிய தடை ஒன்று உன் வாழ்விலிருந்து அகலும். இது நாள் வரை தடை பெற்ற அனைத்துமே உன்னை விட்டு விலகும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாயில் கதவை வந்து தட்டும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் உத்திரவாதம்தான். அதுவரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் முடியும் நேரத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்குள் மனதை போட்டு நோகடித்து விடாதே.
நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கான பொற்காலம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். உன் மனதில் தேவையில்லாத எண்ணம் உனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொற்காலத்தை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே, நிர்கதியாய் நிற்கின்றோமே என்று வருத்தப்படாதே, கலங்கி நிற்காதே. நீ தூக்கி எறிவதற்கு நீ கல்லல்ல, நீ மிகப்பெரிய பொக்கிஷமான வைரம் என்று உன்னை தூக்கி எறிந்தவர்களே உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் மிக அருகில் இருக்கிறது. உன்னை பிரகாசிக்க வைப்பேன் உன் சாயி தேவா. விதியோ அல்லது பிறர் செய்த சதியோ, நானே கதி என்று வந்து விட்டாய். சாயப்பாதான் அனைத்துமென்று என்மேல் முழு நம்பிக்கை வைத்து விட்டாய். பின் உனக்கு பயமேன் குழந்தையே? நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக ஆனந்தமாக மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய். நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். நம்பிக்கையோடு உன் வாயிற்கதவை திறந்து பார். உனக்கான ஒரு அதிசயம் காத்திருக்கும். உனக்காகவே நீ என்னிடம் எதிர்பார்த்த ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். உன் கைகளில் வந்து சேர